நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நற்செய்தி நேரத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறதற்கு முன்பாக சற்று நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தையை நாங்கள் இந்த நற்செய்தி நேரத்தின் வழியாக நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு எந்த வார்த்தையை கொண்டு பேச இருக்கிறீங்களோ அது எங்களோடு நீங்கள் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தையாகவும், எங்களை புதுப்பிக்கிற வார்த்தையாகவும், எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாகவும், எங்களை உங்களோட பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிற வார்த்தையாகவும் காணப்படுவதற்கு என் தேவன் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க இருதயத்தை நீங்கள் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விதைகளும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் காணப்பட என் தேவன் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த வார்த்தை மீதியான செய்தி வேலையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய அழைப்பை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். எதற்காக அழைத்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எதற்காக அழைக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம ஆதார வசனமாக தெரிந்து கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், முன்பதாக பவுல் இந்த கொரிந்து சபைக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி கொண்டே வர்றாங்க. கணவன் மனைவிக்குள்ள உறவு, அந்த மாதிரி நிறைய காரியங்களை அங்கே கற்றுக் கொடுத்துட்டே வந்துட்டு கடைசியாக இங்கே சொல்கிறாங்க, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்கிறாங்க. அதே போல் 24ஆம் வசனத்திலையும் திருப்பி மறுபடியும் இதே காரியத்தை சொல்கிறாங்க, சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். நம்ம யாருக்கு முன்பாக நிலைத்திருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படணும். ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைத்தாருங்கிறத நம்ம அறிந்து கொண்டாதான் அதில் நம்மளால் நிலைத்திருக்க முடியும். கீழே பார்க்கிறோம், 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். இதில் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அழைத்திருக்கிறார். ஒரு சில பேரை அடிமை அழைத்திருக்கிறார், சுயாதீனனை அழைத்திருக்கிறார், விருத்த சேதனம் உள்ளவர்களை ஒரு சிலரை அழைத்திருக்கிறார், விருத்த சேதனம் இல்லாதவர்களை அநேகரை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய காரியங்களை போடப்பட்டிருக்கிறது. நம்ம அதற்குறித்து நம்ம கவலைப்படாது. ஆண்டவர் அவங்கள மாதிரி நம்மளை அழைக்கலையே, அவங்கள மாதிரி நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எந்த காரியத்திற்காக நம்மளை அழைத்து எந்த காரியத்திற்காக நம்மளை நடத்தி கொண்டு வர்றாங்க, நம்மளுடைய சித்தம் என்ன, ஆண்டவருக்கு நம்மளை குறித்து என்ன சித்தமோ அதை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படணும். இன்றைக்கும் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம்? இந்த அழைப்பை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். எதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனம். ரோமபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பவுல் ரோமபுரியில் இருக்கிற ஜனங்களுக்காக எழுதுகிறாங்க. இதில் போடப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும். இதில் நம்ம முதலாவதாக என்ன காரியத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம இந்த உலகம் வீழ்ந்து போன இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த முதல் பிசாசான இந்த உலகத்தை அடிமைப்படுத்தி
இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த விழுந்து போன உலகத்திலையும், இந்த சாத்தானுடைய கட்டுகள் நிறைந்த இந்த உலகத்திலையும், பாவம் நிறைந்த இந்த உலகத்திலையும் ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைக்கிறார்? பரிசுத்தவான்களாக இருக்கும்படி நம்மளை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எப்படி பரிசுத்தவான்களாக இருக்க முடியும்? ஆண்டவருடைய வேதத்தையும் வசனத்தையும் நம்ம தினந்தோறும் வாசித்து அதை தியானித்து அதில் உள்ள மறைபொருள்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தவான்களாக இருக்க முடியும். ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியணும். மோசே மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற 10 கற்பனைகள், இன்னும் அநேக பிரமாணங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். 613 பிரமாணங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதே போல் ஆண்டவர் நம்மளுக்கு அவர் முன்மாதிரியாக நம்மளுக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த அடிசுவடுகளின் வழியாக நம்ம கடந்து செல்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நம்மளும் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்மளுடைய பாவங்கள் ஆண்டவருக்கு விரோதம் எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருக்கணும். அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்கணும். அதற்கு நம்ம சத்துருவானவன் நம்மளுக்கு அநேக இடரல்களை கொண்டு வருவான். நம்மளை விழத்தள்ளுறதற்கு அநேக காரியங்கள் வரும் இந்த உலகத்தில். நம்ம பரிசுத்தமாக இன்றைக்கு நம்ம ஆண்டவர் காலையில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருப்போம், அப்போ நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கு தான் நம்மளை அந்த விஷயத்தை பண்ண வைக்கிற மாதிரி, அந்த பாவத்தை நம்ம மறுபடியும் பண்ண வைக்கிற மாதிரி அநேக காரியங்களை சத்துரு கொண்டு நம்மளை விழத்தழுகிறவனாக அவன் செயல்பட்டு கொண்டே தான் இருப்பான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண, ஏசப்பா இந்த பிசாசானவன் என்னை விழத்தழுறதற்காக அநேக காரியங்களை கொண்டு வர்றான், இந்த காரியத்தில் நான் விழுந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாய் நம்ம இருதயத்தில் தீர்மானித்து நம்ம செயல்படும் பொழுது நம்மளும் பரிசுத்தவான்களாய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காணப்படுவோம். அதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் அநேக இடங்கள்ல இப்படி தான் பரிசுத்தம் இல்லாத சூழ்நிலை எனக்குள்ளாக காணப்படுதுன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பாவம் எனக்குள்ளாக காணப்படுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியங்களை நான் செய்து கொண்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்னால் நிலைத்திருக்க முடியலை, ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக இருக்கிறதற்கு அழைக்கிறார், ஆனால் என்னால் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியலையேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களை ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் நம்ம என்ன காரியத்தை குறித்து 2வதாக பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். நம்மளை ஆண்டவர் எதற்காக அழைக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் ஆகும்படி அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக கொடுத்த கட்டளை என்ன? உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அவங்களை எல்லாரையும் சீஷர்கள் ஆக்குங்கள்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். சீஷர்களையும் 2 பேரை அனுப்பும் பொழுது ஆண்டவர் இதே காரியங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் நம்மளையும் ஆண்டவர் அதற்காக தான் அழைக்கிறார். அப்போஸ்தலர்கள் என்றால் யார் என்று பார்த்தோம்னா, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்குறவங்க தான் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறாங்க. பவுலும் அதே காரியங்களை தான் செய்கிறாங்க. நிறைய ஊர்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து அநேக ரட்சிக்கப்படுறாங்க, அவங்கள சீஷராக்குறாங்க. இந்த ரோமருக்கு எழுத நிருபம் கூட அந்த சபையில் இருக்கிறவங்கள மறுபடியும் உற்சாகப்படுத்துறதற்காகவும் அவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்கிறதற்காகவும் தான் மறுபடியும் எழுதுகிறாங்க. அதுதான் சீஷர்கள் ஆக்குறது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு அவங்கள பக்குவப்படுத்துறது. இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், அப்போஸ்தலர் ஆகும்படி அழைக்கிறார். பார்க்கிற உங்களை, வாலிபர்களாகிய உங்களையும் ஆண்டவர் இதற்காக தான் அழைக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் அந்த பாவத்திலே தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், இந்த பாவத்திலே தானே நான் மறுபடியும் விழுந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அப்போஸ்தலனாக பார்க்கிறேன், உன்னை அப்போஸ்தலனாகும்படி அழைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிறார். பவுல் கூட இந்த ஒவ்வொரு நிருபங்களையும் அவங்க எழுதும்போது நிறைய நிருபங்களில் இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க, அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் சொல்லி. இதே போல தான் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். அநேகர் நீங்கள் சீஷர்களாக மாற்றணும். நீங்கள் சீஷர்களாக மட்டும் இருந்தால் போதாது, நீங்கள் அநேகரை சீஷர்களாக ஆக்கணும். இந்த கடைசி நாட்களில் சத்துருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்போஸ்தலனாக நான் உன்னை அழைக்கிறேன், நீ மற்றவர்களையும் அப்போஸ்தலன் ஆக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அதனால் இந்த அழைப்பில் நீங்கள் நிலைத்திருக்கிறதற்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கிருபைகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். மூன்றாவதாக நம்ம இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக பார்த்தோம், நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலராக இருக்கும்படிக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம எதை குறித்து ஆண்டவர் நம்மளை எதற்கு அழைக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஆசீர்வாதமே இல்லாத சூழ்நிலையில் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேனே, எனக்கு எல்லாமே வறுமையாக இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் நான் வெறுமையான சூழ்நிலைகளை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக நான் உங்களை அழைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுவோடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம், அவங்க இருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போயிருந்தாங்க. அவங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்தாங்க. எல்லாவற்றையும் அவங்களோட ஆடு மாடுகள், அவங்களோட ஆஸ்திகள், அவங்களோட 10 குமாரர்களை 10 பிள்ளைங்களே இறந்தாங்க. அதே போல் அவங்களுடைய சரீரத்திலையும் வியாதி வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் மறுபடியும் அவங்களை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் தேவன். 75 வயது ஆகியிருக்கும் பொழுது அழைக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அவங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியை நிரப்புவேன்னு சொல்லி ஆண்டவருக்கு கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் நீங்களும் இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல், இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள், கர்ப்பத்தின் கனி இல்லாமல், அந்த மாதிரி ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக உன்னை அழைத்திருக்கிறேன் மகளே, மகனே. அதனால் நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஈசாக்குக்கும் அவங்க வெட்டின துறவு எல்லாவற்றையும் மறுபடியும் அவங்க தூற்றுக்கொண்டு மறுபடியும் அவங்க இது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ரெகோபோத் என்ற ஒரு நீரூற்றையை அவங்களுக்கு கொடுக்கறதே நம்ம பார்க்கிறோம். அதனால் நீங்கள் நான் பெறுகிற ஆசீர்வாதத்தை என்னால் முழுவதுமாக அனுபவிக்க முடியலையே, நான் பெறுகிற ஆசீர்வாதங்கள் எனக்கு நிலைத்திருக்க மாட்டேங்க, பொட்டல் பையில் போடப்பட்டது போலவே இருந்து கொண்டு இருக்குதே நீங்கள் சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக என் மூலமாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவரில் அழைப்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். யோபு கிட்ட கூட ஆண்டவர் அவங்க நண்பர்கள் கிட்ட சொல்கிறார், என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை, யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் நீங்களும் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். யோபுக்கு ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை எதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். முதலாவது இருந்து நம்ம பார்த்தோம், நம்ம பரிசுத்தமாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அப்போஸ்தலராக இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்கிறவர்களாக இருக்க நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். முக்கியமான ஒன்று, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய ஜீவன் நம்மளுக்கு முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் நம்மளுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நம்மளுக்காக இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதற்கு? நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரே காரணத்திற்காக தான் ஆண்டவர் இவ்வளவு நம்மளை வழி நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். அதனால் நம்ம நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நம்ம நித்திய ஜீவன் நம்மளுக்கு முக்கியம். பரலோக ராஜ்யம் என்கிறது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீக்கிரமாக இந்த உலகத்தில் வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது என்று சொல்லி நம்ம அநேக அடையாளங்களை கூட நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்மளும் நித்திய ஜீவனை பற்றி
கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காகவும் நம்ம கவலைப்பட்டு அழுது கொண்டிருப்போமானால் இன்றைக்கு அந்த நிலைமையிலிருந்து நம்ம மாறி ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். அதில் நித்தியமான மகிழ்ச்சி உண்டு. அங்கே நம்மளுக்கு பசி கிடையாது, பட்டினி கிடையாது, தாகம் நம்மளுக்கு இருக்காது. ஆண்டவரை ஆராதிக்கிறதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த நித்திய ஜீவனை நம்ம பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? 3 காரியங்களை பார்த்தது போல் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளாக ஆயத்தப்படுத்தணும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மட்டும் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர்களாகவும் நம்ம காணப்பட வேண்டும். அதனால் நம்மளுக்கு நித்திய ஜீவன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் அதை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை வழி நடத்த முடிகிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால் ஆண்டவரை நம்ம பற்றி கொண்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பின் செல்லும் பொழுது, அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி செல்லும் பொழுது நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அதனால் நம்ம இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்காகவும் உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காகவும் நம்ம இது சீக்கிரமாய் நம்ம அதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்காக ஓடுவோம். ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலைமையில் நம்ம நிலைத்திருக்க முயற்சி செய்வோம். ஆண்டவருக்குள்ளாக தான் அந்த நிலைத்திருக்க முடியும். அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் கேட்போம். ஆண்டவர்கிட்ட, அப்பா நாங்கள் பரிசுத்தமாக இருக்கும்படி எங்களை நீங்கள் அழைத்திருக்கீங்க, அதில் நாங்கள் நிலைத்திருக்கணும். நீங்கள் எங்களை அழைத்த அழைப்பு நாங்கள் பரிசுத்தர்களாக இருக்கணும்னு சொல்லி அழைத்திருக்கீங்கப்பா. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். நீங்கள் எங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படணும். அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி நாங்கள் வசனத்தில் பார்க்குறோமப்பா. உங்களுக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுங்க. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். எங்களை பார்க்கும் பொழுது ஒரு குறைவை கூட நீங்கள் பார்க்கக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா. பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும். இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் எங்களை பார்த்தும் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் காணப்படணும்ப்பா. யோவானை போல் உங்கள் மார்பில் இருக்கிற ஒரு சீஷனாய் நாங்கள் இருக்கேன், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா. அப்போஸ்தலர் ஆகும்படி எங்களை அழைத்திருக்கீங்க. நாங்கள் மட்டும் அப்போஸ்தலர்களாக இல்லாமல் மற்றவர்களையும் ஏசப்பா சீஷராக்க நீங்கள் அப்போஸ்தலர்களாக மாற்ற நீங்கள் எங்களுக்கு அந்த கிருபையை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்போமாப்பா. ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக எங்களை அழைத்திருக்கீங்க. அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்து இருக்கணும் ஏசப்பா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் காணப்பட நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா. அல்ல சமூகத்தில் அர்ப்பணிப்பா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு அகற்றுங்க. பாவங்களோ சாபங்களோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அகற்றி என் தேவன் நீங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா. அதே போல் நாங்கள் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நித்திய ஜீவனை நாங்கள் பற்றி கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராக நாங்கள் எங்கள் கால்கள் ஓட உலகத்தின் பின்பாக அல்ல, நித்திய ஜீவனை நோக்கி அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா. அதே போல் வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிலர்களாய் நம்ம காணப்படணும். ஆனால் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம்மா. அப்பா இந்த நேரத்துலையும் கூட இசப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்க பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஏசப்பா நீங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க அவங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்போஸ்தலர்களாய் அவங்க மட்டும் இல்லை ஏசப்பா, அநேகர்களாய் அப்போஸ்தலர்களாய் மாற்றுகிற ஒரு ஊழியத்தையும் அவங்க செய்கிறதற்கு நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல் ஏசப்பா
ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீங்க. அந்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் நீங்கள் தகர்த்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க ஏசப்பா. அதே போல் அவங்களுடைய எந்த காரியம் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புங்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க பலவீன கட்டுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஏசப்பா நீங்கள் அவங்கள சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்குள்ள உங்களோட ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்கள உறுப்புகளுக்குள்ளாக இருக்கிற வியாதிகளோ பலவீனங்களோ எதுவாக இருந்தாலும் என் தேவன் நீங்கள் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சுகத்தை நீங்கள் அவங்களுக்கு கட்டளையிடுங்க. சாப கட்டுகள்னால ஏசப்பா கட்டப்பட்டு ஏசப்பா அவங்க அவதிகளை சகித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு சாப கட்டுகளை என் தேவன் நீங்கள் முறித்தெறியும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்காக தான் நீங்கள் சிலுவையில் முள்முடிகளை ஏற்றுக்கொண்டீங்க ஏசப்பா. அதே போல் அதனால் அவங்க சாப கட்டுகள் எல்லாம் நீங்கி அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல் அவங்களுக்கு பில்லி சொன்னிய கட்டுகளோ எந்த மாந்திரிக கிரியைகளோ எதுவாக இருந்தாலும் என் தேவன் நீங்கள் எல்லாவற்றையும் இசப்பா நீங்கள் சுட்டெரித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் இசப்பா உங்கள் ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்கள அந்த அழைப்பில் நிலைத்திருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகனமைக்குமே உமக்கே செலுத்துக்கிறோம். மறைமிரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.